Welcome to Just Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise 1.3 ல fourth sum தான் பார்க்க போறோம். Fourth sum ஓட क्वेश्चन பாருங்க. A graph representing the function f of x. ஒரு graph வந்துட்டு f of x ன்னு கொடுக்கறாங்க, ரெப்ரசன்ட் பண்றாங்க. It is clear that f of 9 is equal to 2. f of 9 உடைய வேல்யூ 2ங்கறப்போ இந்த 9 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க x axisல தான் பார்க்கணும். இங்க 9 இருக்கு. அப்போ இந்த 9 வந்துட்டு எங்க வந்துட்டு மீட் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்ட் இந்த இடத்துல மீட் ஆகுது இந்த பாயிண்ட்ல. அப்போ அது வந்துட்டு 2வா. சோ அதனால f of 9 is equal to 2 ன்னு क्वेश्चन கொடுத்துட்டாங்க. அதே போல நம்மள 0 கண்டுபிடிக்க சொல்றாங்க. f of 7, f of 2, f of 10. மொத்தம் இந்த 4 வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல a क्वेश्चन என்ன f of 0. f of 0ங்கறப்போ இங்க 0 இருக்கு. இந்த 0 ஓட லைன் பாயிண்ட் வந்துட்டு கரெக்ட்டா எங்க வந்துட்டு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. 9ல வந்துட்டு மேட்ச் ஆகுது. அப்போ 0 ஆன்சர் வந்துட்டு 9. Next B question என்ன f of 7. அதே போல இங்க 7க்கு பாருங்க. 7க்கு பாயிண்ட் எங்க வந்துட்டு மேட்ச் ஆகுது, மீட் ஆகுது பாருங்க. இங்க 6ல வந்துட்டு மீட் ஆகுது. அப்போ 7 உடைய வேல்யூ 6. f of 7 உடைய வேல்யூ 6. அடுத்ததா C question என்ன f of 2. இப்போ 2ங்கற பாயிண்ட் எங்க மீட் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்ட்டா அதே 6ல தான் இங்க மீட் ஆகுது 2ங்கற பாயிண்ட். இப்போ f of 2 is equal to 6. நெக்ஸ்ட் D வந்துட்டு என்ன f of 10 கேக்குறாங்க. இப்போ 10ங்கற பாயிண்ட் எங்க அதே இடத்துல தான் நிக்குது. அதாவது 0ங்கற லைன்லயே தான் நிக்குது 10ங்கற பாயிண்ட். சோ f of 10 உடைய வேல்யூ 0. சோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. For what value of x f of x equal to 1. x உடைய எந்த வேல்யூக்கு f of x உடைய வேல்யூ 1 ன்னு கேக்குறாங்க. அதாவது f of x உடைய வேல்யூ 1. அப்போ எந்த வேல்யூ ஆஃப் x ன்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம என்ன வந்துட்டு எழுதணும்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு நிமிஷம் இங்க லைன்ஸ் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ 1 ன்னு சொல்லிட்டாங்களா, f of x ஓட வேல்யூ 1 இங்க இருக்குது. இங்க 1ங்கற பாயிண்ட் எங்க வந்துட்டு கரெக்ட்டா மீட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு மீட் ஆகுது. அதாவது 9க்கும் 10க்கும் நடுவுல. அப்ப 9க்கும் 10க்கும் நடுவுலங்கறப்போ அந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம், x உடைய வேல்யூ 9.5 ன்னு சொல்லலாமா. 9க்கும் 10க்கும் நடுவுலங்கிறதுனால அப்போ f of x 1ங்கறப்போ x ஓட வேல்யூ 9.5. சரிங்களா. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்க, describe the following domain range. டொமைனும் ரேஞ்சும் கேக்குறாங்க. பட் டொமைன் அப்படிங்கறப்போ நம்ம நார்மலா ஒரு ஆரோ டயகிராம் போடுறோம்னா இங்க ஒரு செட் போடுவோம், இங்க ஒரு செட் போடுவோம். இது வந்துட்டு x or a இல்லனா இது வந்துட்டு y or b ன்னு எடுத்துக்கறோம்னு வெச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு டொமைன் நமக்கு தெரியும். அதே போல இது வந்துட்டு கோடொமைன். அப்போ இந்த டொமைன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படிங்கறது தான் எழுதணும். அப்போ இத நம்ம x ன்னு எடுத்துக்கறோம்னா இப்போ x ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் இங்க வரும். இங்க y ன்னு இத எடுத்துக்கறோம்னா y ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் இங்க வரும். அப்போ இத என்னன்னு எழுதலாம், செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம எழுதணும். இந்த டொமைன்ங்கறதையும் ரேஞ்ச்ங்கறதையும் எப்படி எழுதணும், செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும். அப்ப எழுதுறப்போ எப்படி எழுதணும், செட் பிராக்கெட் போட்டுக்கோங்க. x இங்க வந்துட்டு எப்படி எதுல இருந்து ஆரம்பிக்குது, 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்குதா இந்த x ஆக்சிஸ்ல. அப்ப 0 greater than or equal to x less than or equal to 10 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லணும், இந்த xங்கிறது x belongs to r ன்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் அடுத்து கோடொமைன் சொல்லணுமா, இல்ல ரேஞ்ச் கேக்குறாங்க. இப்ப ரேஞ்ச்ங்கறப்போ எதெல்லாம் வந்துட்டு நமக்கு மீட் ஆயிருக்கோ, எதெல்லாம் பேர் ஆயிருக்குதோ அதை தான் வந்துட்டு நம்ம ரேஞ்ச்னு சொல்லுவோம். இங்க வந்துட்டு 9 வரைக்கும் தான் நமக்கு பேர் ஆயிருக்குதா. அப்போ நம்ம 0ல இருந்து 9 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். என்னன்னு எழுதலாம் அத, xங்கிறது 0 greater than or equal to x less than or equal to 9 ஓட நின்னுடுது. இப்போ x belongs to r. அவ்வளவுதான் ரேஞ்ச். சரிங்களா. அடுத்ததா fourth subdivision என்ன கேக்குறாங்க, what is the image of 6 under f. 6 உடைய இமேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இங்க 6 வந்துட்டு எந்த பாயிண்ட்ல மீட் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்ட்டா இங்க இருக்க 6 எங்க வந்துட்டு மீட் ஆகுது, கரெக்ட்டா இங்க 5ங்கற பாயிண்ட் கிட்ட தான் மீட் ஆகுது. ரைட்டா. அப்போ என்ன எழுதணும் நம்ம, f of 6 is equal to 5. அவ்வளவுதான் இந்த fourth subdivision. So fourth sum over. இந்த sum உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஜாஸ் மீடியாவை subscribe பண்ணுங்க. Thanks for watching.